இப்போ நான் சொல்ல போற எக்ஸசைஸ் வந்து கலர் சார்ட் வச்சு நான் ஒன்றும் சொல்ல போறேன். ஓகேவா? அது வந்து நீங்களே கூட எழுதிக்கலாம். ஓகேவா? நீங்களே வந்து கலர்ஸ் நிறைய வச்சு எழுதிக்கணும். இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இப்போ டேக் எனி கலர். இப்போ ப்ளூ கலர் எடுத்துக்கோ, கையில் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோ, ஸ்கெட்ச் பென்னோ இல்லை கலர் பென்சிலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோ. நீ எடுக்கிறது ப்ளூ கலர். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோ. அதில் அந்த ப்ளூ கலர் பெண்ணை வச்சு நீ என்ன எழுதணும்? கிரீன்னு எழுதணும், மாற்றி எழுதணும். ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கோ. ஆனால் நீ எழுத போகிறது வேற ஏதாவது கலரை மாற்றி எழுதிக்கோ. ஒரு A4 ஷீட்டில் ஒரு 12 கலர்ஸ் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அதை வச்சு ஆனால் கலர்ஸை மாற்றி எழுதிக்கோ. எழுதிட்டு நீ அப்படியே முன்னாடி வச்சுக்கோ, அந்த பேப்பரை முன்னாடி வச்சுக்கிட்டு நீ என்ன படிக்கணும் தெரியுமா? அதில் கிரீன்னு எழுதியிருப்ப. ஆனால் நீ அதை எதில் எழுதியிருப்ப? ப்ளூ கலர் பென்னில் எழுதிருக்கன்னு வச்சுக்கோ, இல்லை ரெட் கலர் பென்னில் எழுதிருக்க வச்சுக்கோ. அந்த கலரை சொல்லும், நீ எழுதியிருக்கிறத சொல்லக்கூடாது, அதில் இருக்க அந்த கலரை சொல்லணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பிரெயினுக்கு நம்ம வேலை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிரெயின் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இட் வில் பி ஃபன் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கணும் இந்த கலர்ஸ்லாம் வச்சு எழுதும்போது. இது வந்து ஆன்லைனில் நிறைய இருக்குது. கலர் சார்ட்னு போட்டாலே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பட் ஐ வாண்ட் யூ டு டூ ஆன் யோர் ஓன். நீயே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே? ஒரு A4 ஷீட்டில் நீயே ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே?